ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இது உங்கள் பர்சனோட மெசேஜ். உங்கள் பர்சன் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ தமிழில் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தமிழில் போட சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் உங்கள் பர்சனோட மெசேஜ் என்னென்னு சேனல் பண்ணி தமிழ்லேயே சொல்கிறேன். ஸோ அந்த பர்சன் உங்கள் ட்வின் ஃப்ளேமாக இருக்கலாம், சோல்மேட்டாக இருக்கலாம், ஸ்பெசிஃபிக் பர்சனாக இருக்கலாம், உங்களோட க்ரஷ்ஷாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் பர்சனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது 3 of Pentacles. 3 of Pentacles அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து லைஃப்பில் இதை பாருங்கள், 3மே டிராஃபிக் சிக்னல் மாதிரி இருக்கும். ரெடி, ஸ்டெடி, கோ இல்லையா? ரெட் பட்டன் வந்து ஸ்டாப்பு, எல்லோ பட்டன், ஆரஞ்சு பட்டன் வந்து ரெடி, க்ரீன் பட்டன் வந்து கோ. இதுதான் இல்லையா? ஸோ அப்போ என்னென்னா லைஃப்லையும் அந்த மாதிரி தான். எடுத்தோடனே ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று, இது வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒன்று, ஒரு புல்லட்லேருந்து ரிலீஸ் ஆன துப்பாக்கியிலேருந்து ரிலீஸ் ஆன புல்லட் மாதிரி கடற்கரையான போய் தொப்பக்கடின்னு ரிலேஷன்ஷிப்பில் விழுந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு அது அவங்க யாருன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருப்பாங்க. நீங்கள் பேசி பழகி பார்ப்பீங்க. பழகும்போது நிறைய க்ளோஸாக பேசுவீங்க. ஓகே, அதுக்காக க்ளோஸாக பேசுறோங்கிறதுக்காக இன்டிமேட் ஆகிட முடியாது. க்ளோஸாக பேச பேச ஒரு பெண்ணினுடைய இயல்பே என்னன்னா, தனக்குள்ள இருக்கிற எல்லா எமோஷன்ஸையும் அந்த பர்சன் கிட்ட போய் கொட்டுவா. ஸோ ஆப்வியஸாக ஒரு பெண்ணுக்கு வந்து எமோஷனல் பேக்கேஜாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆண் தேவை. ஸோ எமோஷனல் பேக்கேஜாக யூஸ் பண்ணுவா. ஓகே, அதுலேயே அவளுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா தான் இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப் க்ளோஸாக போகும். ஸோ அப்போ அந்த இப்போ நீங்கள் இருக்கீங்க, இன்னொரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா, அந்த இன்னொரு பர்சன் கிட்ட நல்ல க்ளோஸாக பேசுங்க. அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி டீப் கான்வர்சேஷன்ஸ், மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் பேசி அந்த எதிராளி யாருன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா லெட் தி ரிலேஷன்ஷிப் க்ளோ வித் தி ஃப்ளோ. நீங்களே வந்து உங்களுக்கு இருக்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் வச்சு அந்த பர்சனை கம்பேர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இந்த பர்சன் இருப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணி நீங்களே ரிலேஷன்ஷிப்பை நகர்த்தாதீங்க. அதுவா நேச்சுரலாக மூவ் ஆகட்டும் அப்படின்றது தான் மெசேஜ். ஓகே, நீ நாளைக்கு மெசேஜ் என்ன நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.